மக்களே, எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் சட்டி போட்டாச்சு. போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடுனா மீன் மக்கள் கிரேவி செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு இன்னைக்கு. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்குவோம். வெங்காயம் வதங்குறது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். இருங்க, இப்போ தக்காளி போடுறோம் பாருங்க. தக்காளியும் போட்டு தக்காளி போட்டதையோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்களேன், சூப்பராக வதங்கிடும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. என்ன மக்களே, அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. போட்டு வதக்கிட்டு இருக்கோம் பாருங்க. பச்சை மிளகாலாம் போடல, தக்காளி வதங்கினோட தான் பச்சை மிளகா போடணும். நீங்கள்லாம் முன்னாடி போடுவீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நான் கடைசியாக தான் போடுவேன். பாருங்க மக்களே, மீன் மக்களை வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுக்கணும். இதை வதக்கிட்டு தான் அதை எடுக்கணும். 2 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க மக்களே. வடிகட்டிக்கணும் இப்படி சுத்தமாக தண்ணி இல்லாத. நம்ம பிணைஞ்சோம்னா கையில் சுடும். வடிகட்டிட்டேன் பாருங்க மக்களே. தக்காளி வதங்கினோன்னா கீனி வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டுப்போம். தட்டியும் போடலாம், கீனியும் போடலாம். ஆனால் முழுசாக போடுறாதீங்க, மூஞ்செல்லாம் எடுத்துடும். பச்சை மிளகா எங்கள் வீட்டில் உரப்பாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க கொஞ்சம். அதனால் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவ்வளோ நீங்கள் போட்டுங்க. எங்கள் வீட்டில் குழம்பு எந்த சாப்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் உரப்பு தேவை. அடுத்ததுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் போட்டிருக்கேன். அதில் பெருஞ்சீரகம் போட்டு இஞ்சியை போட்டு பூண்டை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பச்சை ஆகும்போது நல்லா வதக்கிப்போம். கமெண்டில் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. குழம்பு வைக்கிறோம் கொள்கிறேன், எதுவும் சொல்ல மாட்டீங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொன்னால் தானே எனக்கு அடுத்தது ஆர்வம் கொடுக்கும் நான் செஞ்சு போடுறதுக்கு. எதுவும் சொல்ல மாட்டீங்க. வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்க மக்களே. மீன் மக்கரை போட்டு வதக்கி விட்டுப்போம் ஒரு 2 நிமிஷம். வாங்க மக்களே, தேவைக்கேன்னு பாப்பில் மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்ச தூள் தான், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டா உங்களுக்கு காரம் எப்படியோ அப்படி தேர்க்குதுங்க போட்டுங்க. கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு போட்டுங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. போட்டு பேசிப்போம். பச்சை ஆகும்போது பேசிப்போம். வாடை வருது உங்களுக்கு வருதா என்னன்னு தெரியல. வெங்காயம் வதக்கிறதுக்கு போட்டேன். இப்போ தேவைக்கு ஏற்ப போட்டுங்க கொஞ்சமாக. ஏன்னா உப்பு இல்லைன்னா கூட சாப்பிட்றலாம் மக்களே. உப்பு அதிகமாக இருக்குதுன்னா அடிக்க வாங்கணும் வீட்டில். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கு மக்களே. எங்களுக்கு 4 பேர் சாப்பிட்றதுக்கு நான் வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வச்சுங்க. நாங்கள் 4 பேர், அதனால கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்கு. வாங்க மக்களே, அம்மா வடை வருது, கொதி வந்துட்டு பாருங்க. எப்படி போதும். நம்ம தான் வெந்நீரில் போட்டு எடுத்து தானே வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு இப்போ தேங்காய் கொஞ்சோண்டு திக்னஸுக்கு வந்து பொட்டுக்கல்லை அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அதை அப்படியே அது மேலே அப்படியே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிப்போம். வேஸ்ட்டாக தானே போகுது, கீழே தானே போவோம். ஜாரில் ஒட்டி இருக்கு பாருங்க அம்மா. இப்படி ஒரு பெரட்டை, அப்படி ஒரு பெரட்டை, அப்படி பெரட்டும் பாருங்க. சூப்பராக இருக்கு. கடையில் வைக்கிற குருமா மாரியே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். லைட்டாக சிம்மில் வச்சு வைப்போம். வாங்க மக்களே, கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டு சூடான சப்பாத்தி போட்டு அது மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்டா சரி.
சொர்க்கமே நம்ம கையில் தான் இன்னைக்கு சாப்பாடு எங்கள் வீட்டில். முடிஞ்சிட்டு அவ்வளோதான். மீன் மேக்கர் கிரேவி ரெடி. சப்பாத்தி போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வாங்க மக்களே, கிரேவி ரெடி ஆகிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியதான். போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். வாங்க மக்களே, சூப்பரான சப்பாத்தி ரெடி. இது பாருங்க, அருமையான மீன் மேக்கர் கிரேவி ரெடி. சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. பாய்.